ஹாப்பி கேரன் வணக்கம். ஆலு பராத்தா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? சப்பாத்தி நீங்கள் எப்போவும் தேய்க்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கோட ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி வெளியிலே வராத மாதிரி உள்ளே ஃபுல்லாக நீங்கள் பண்ணி இந்த மாதிரி 2 சைடும் கையாலே நல்லா தட்டிட்டு அப்புறமா தேய்க்கணும். இது பாருங்கள் எப்படி தேய்ச்சி போடுறோன்னு. அப்புறமா நீங்கள் உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுருங்க. 4-5 விசில் வச்சு நல்லா சாஃப்டாக கட்டி இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிதம் போட்டுட்டு தேவைன்னா கொஞ்சம் வெங்காயம் போடுங்க, இஞ்சி பூண்டு இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனலுங்க. இதில் என்ன உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா இதில் போட்டு கொஞ்சம் சூடேற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் நம்ம சூடேற்றி வதக்கும் போது அந்த ஈரத்தன்மை இறங்கிடும். அப்புறமா நீங்கள் ரொட்டியை நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு வெளியில் வராமல் தேய்ச்சி வீட்லேயே சூப்பராக ஆலு பராத்தா பண்ணி சாப்பிட்லாங்க. நீங்கள் கல்லில் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை திருப்பி விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். உடனே எண்ணெய் ஊற்றாதீங்க. அப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விட்டிங்கன்னா தான் உள்ளேலாம் நல்லா குக் ஆகுங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குலாம் போய் இந்த சப்பாத்தியோட சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுட்டு இறக்கும் போது நெய் மேலே தேய்ச்சி சப்பாத்தி மேலே தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆலு பராத்தாக்கு கீ இல்லைன்னா பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்க ரைத்தாவோ இல்லை தொக்கோ ஊறுகாவோ வச்சு வீட்டிலே செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.